வருமான வரித்துறை சோதனையில் ஜாஃபர் சாதிக் வீட்டில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு? இன்னும் இந்த சோதனை தொடர்கிறதா சாலமன்? சென்னையில இன்று காலை முதலே 10 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினருடன் இணைந்து சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே போதைப் பொருள் வழக்குல சிக்கி கைதான ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய இடங்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையை வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் இணைந்து நிகழ்த்தி வந்தனர். இதுல ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய இடங்களான பட்டினப்பாக்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய வீடு, அதே போல எக்மோர்ல இருக்கக்கூடிய அவரது விடுதி, அதே போல புரட்சவாக்கத்துல இருக்கக்கூடிய மற்றொரு விடுதி என மொத்தம் 10 இடங்கள்ல வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். தேர்தல் பணம் பட்டுவாடா தொடர்பாகத்தான் இந்த சோதனையை நிகழ்த்துவதாக முதற்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐடி அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேர்ல இந்த சோதனையை நிகழ்த்தி வந்த நிலையில கடந்த 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற அந்த சோதனையானது தற்போது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் வீட்டுல மட்டும் முடிந்து பல்வேறு முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றி கார்ல கொண்டு சென்றனர். அதன் பின்னர் ஜாஃபர் சாதிக் சோதனை நிறைவுக்கு பின்னர் வெளியே இந்த சோதனையினோட பின்னணி குறித்து தான் தகவல் தெரிவிப்பதாக ஒரு தகவலானது தெரிவித்துவிட்டு அவர் உள்ளே சென்று விட்டார். மற்ற இடங்கள்ல, அதாவது எழும்பூர் மற்றும் புரட்சவாக்கம் உள்ளிட்ட மற்ற இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில மற்றொரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அதாவது ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள், தேர்தல் பறக்கும் படையினர் என்ற 3 துறையினருமே இணைந்து தான் இந்த சோதனையை நிகழ்த்துவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது பார்த்துக்கும் என்றால் வெறும் தேர்தல் தொடர்பாக பணம் பட்டுவாடா மட்டுமா அல்லது வேறு ஏதேனும் ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக வந்திருக்கிறார்களா என்பது குறித்தான தகவல் முழுமையான சோதனை நிறைவுக்கு பின்னரே தெரிவிக்கப்படும் என வருமான வரித்துறையினர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.